ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சித்திரை திருநாள் அப்படின்றதால கோயிலுக்கு போகிறோம். சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம். அதனால் நைட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிற மாதிரி. அப்புறம் நைட்டு காயெல்லாம் உடச்சி வச்சுட்டோம். குழம்புக்கு தேவையான காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து எப்பயுமே 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. அதே மாதிரி எழுந்திரிச்சி மாடெல்லாம் கட்டிட்டு சாணம்லாம் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சி மாட்டு சாணம்லாம் அள்ளினா தான் போக முடியும். இல்லை சாணம் அள்ளாமல் அப்போ காலையிலே அள்ளனா அப்புறம் சாயந்தரம் அள்ள முடியாது, மதியம் அள்ள முடியாது. பயங்கரமாக வெயில் இருப்பாங்க. காலையிலே எப்பயுமே அள்ளிடுவோம். வெயில் அள்ளவே முடியாது. அப்புறம் அவங்களாம் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து உள்ளார 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். வந்துச்சு அப்புறம் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீ போடுவது இந்த பால் பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரமே கறந்து வச்ச பால். அது பாதி பால் பாப்பாவுக்கு நைட்டு பால் காய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கு மீதி பால் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். காலைல டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுப்பில் பற்ற வச்சு போய் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒடிச்சு வச்சுருந்தோம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்காக. அதை கழுவி குக்கரில் கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சுட்டு இது ஒரு சிலிண்டரில் உப்பு சைடை வச்சுட்டு அப்புறம் இது வெந்திருக்க கேப்பில் வந்து நாங்கள் போய் வீடெல்லாம் துடைக்கணும். வீடெல்லாம் துடைச்சிட்டு வீடெல்லாம் அப்படியே துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு மேலே பார்த்தா நிறைய திங்ஸ் எல்லாம் கொட்டி கிடந்தது. இந்த ரஸ்க்கு, பேரிச்சம்பழம், பழம் எல்லாம் கச்சா மச்சான்னு இருந்தது. ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. சரி இதையும் க்ளீன் பண்ணிடலாம், வீட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் துடைச்சலாம், டேபிள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துடைச்சேன். அப்புறம் பழம் எல்லாம் நான் எப்பயும் பழம் இருக்கும் வெயில் காலத்தில் பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பாப்பாவோட பொம்மை, மணி, பேரிச்சம்பழம் டப்பா, ரஸ்க்கு தூள் எல்லாம் இறஞ்சி கிடக்குது பாருங்கள். அதை க்ளீன் பண்ணிட்டு பழம் எல்லாம் எடுத்து ஒரு ட்ரேவில் வச்சுட்டோம். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நாங்கள் 4 ட்ரே 120 ரூபான்னு சொல்லிட்டு ஹோல்சேலில் வாங்கினோம். நல்லாயிருக்கு, கொஞ்சம் திடமாகவும் இருக்குது, நல்லா தான் இருந்தது. அது வந்து ஃப்ரூட்ஸ்க்காக ஒரு இது வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட மருந்து, அந்த டேப்லெட்டு டெய்லி ஒரு மாத்திரை போடுவாங்க. அதுக்காக அந்த மாத்திரையும் மேலே டேபிள் மேலே ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் டேபிள் பார்த்தா அதுவும் ரொம்ப கச்சமச்சான ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப மண்ணாக இருந்தது. மண் எப்படி வந்துச்சுன்னா பக்கத்தில் ஆட்டுப்பட்டுருக்கு. அது டெய்லி கூட்டு போது புழுதி பறக்கும். அந்த புழுதி ஜன்னல் வெளியே வந்தது பயங்கர டஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் துடைச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு பாருங்கள். பாப்பாவோட புக்கு ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. அது ஒரு புக்கு படித்தாவே எனக்கு இந்த புக்கே வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு இதாகிடுச்சு. அப்புறம் பாப்பாவோட பொம்மை எல்லாம் இருக்குது, கொசுவத்திலாம் இருக்குது பாருங்கள். அந்த கொசுவத்தி கரண்ட் இல்லைன்னா கொசு பயங்கரமாக இருக்கும், அதனால வாங்கிட்டேன். கொசுவத்தி இந்த மெழுகுவத்தி ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா கரண்ட் திடீர்னு இல்லைன்னா நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை வச்சுட்டோம், டேபிள் கீழே வச்சுட்டோம். கொசுவத்தி, மெழுகுவத்தி எல்லாமே. அப்புறம் அந்த பாப்பா அது வயலில் இந்த பொம்மை இதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டோம். இப்போ அயன் பாக்ஸ் எல்லாம் துடைச்சிட்டு இருந்தேன். அயன் பாக்ஸ் ஃபுல்லாக ஒரே மண் எடுக்கிறோம் தான், ஆனால் மேலே அப்போ போய் துடைக்க முடியாது. ஏன்னா நம்ம புழுதி அதிகமாக வரும். ஏன்னா பக்கத்தில் வீடுல வெறும் மண் தானே, அதனால் புழுதி நிறையா வரும். அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லாவே இருக்கும். எல்லாம் டஸ்ட் அலர்ஜி, இருமல், தும்மல் இந்த மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் துடைச்சோன்னா தான் டேபிளே நல்லா அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி ரிமோட்டு அந்த டிவி இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இந்த ட்ரே அதுதான், அது கூட சேர்ந்தது தான் பாருங்கள். எல்லாமே இருக்குது பாருங்கள். பாப்பாவோட பொம்மை, பேனா, அந்த டெஸ்டரு, இந்த இது நெகை வெட்டி, பாப்பாவோட மருந்து, சாவி, இது ஏடிஎம் கார்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஏன்னா பாப்பாங்க குழந்தைங்க அது எடுத்து அப்படியே கீழே போட்டுருமா, நம்ம டக்குன்னு எடுத்து அப்படியே அந்த மேலே வச்சுருவேன். அது இருந்த இடத்துல வைக்குமோ அந்த இடத்துல வைக்க மாட்டேன், டக்குன்னு எடுத்து இந்த இடத்துல வச்சுருவேன் நான். அப்புறம் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படிதான் க்ளீன் பண்ணி டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணணும். பாப்பாவோட மருந்து மேலெல்லாம் ஊறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அவங்க இந்த மருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நல்லா இருந்தது அந்த மருந்து, டெர்மாடான்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. நம்ம பாப்பாவோட பொம்மை இதெல்லாம் சின்ன எப்போயோ வாங்கின பொம்மை பழசே ஆகிடுச்சு, இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஒரு சில பொம்மைலாம் உடஞ்சிருச்சு. இது இருக்குது. ட்ரேலாம் போய் க்ளீன் பண்ணிட்டு அந்த டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரூமே பார்க்க சூப்பராக இருந்தது. க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நமக்கே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. எங்கள் பாட்டி இவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப நல்லவங்க, எங்கெல்லாம் வளர்த்தது அவங்க தான் பாட்டி இவங்க. அப்புறம் பாப்பாவோட மருந்து தேவையான பொருளை மட்டும் நாங்கள் இந்த டேபிள் மேலே வச்சுட்டு இனிமேல் அதை வைக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் அந்த பாப்பாவோட பொம்மை பங்குனி உதயத்தில் வாங்கின பொம்மை எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பா வீடு துடைக்கவே விடவே மாட்டேன்ட்டாங்க. வீடெல்லாம் லைட்டாக அப்புறம் ஒரு குருவி வெளில உட்காந்துருந்தது, அழகாக அதை எடுத்துட்டேன். அப்புறம் வீடெல்லாம் கூட்டிட்டு
இந்த வீடு கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பொருளை வந்து எடுத்து எடுத்து போட்டுருவாங்க. அந்த பாயில் இருக்கிற அந்த பிவைப்புழுக்கில் அந்த கூறு மாதிரி அதெல்லாம் உருவி உருவி கீழே போட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொம்மை அது எடுக்கிறதுக்கே என்னடா இது டென்ஷன் ஆகிடும். அதனால் ஒரு நாள் கீழே இறச்சாங்கன்னா நைட்டு தூங்குறப்ப தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா அடிக்கடி எடுத்து வைப்போம். திரும்ப அடிக்கடி எடுத்து அவங்க கீழே போட்டுருவாங்க. விளையாடுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சோளம், மாட்டுக்கு இருக்கிற சோளம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கீழே போட்டுருவாங்க, இறச்சிடுவாங்க. அதை தனியாக பொறுக்கி சாக்கில் போடணும். எவ்வளோ குப்பை பாருங்கள். மண்ணே நிறையா வந்துருக்கு. ஏன்னா வெளியில் வந்து வராண்டாலாம் மண் தர தான் சாணம் தான் போடுவோம் வாசல். அதில் மெரிச்சிட்டு போகிறோமா. இப்போ வராண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த மண் நம்ம பாதத்தில் வர மண் கொஞ்சம் அங்கேயே இதுவாகிடும். இப்போ நேராக வீட்டுக்கு வரதால் மண் தரையில் நடந்தால் நிறைய மண், இந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுருவாங்களா. அப்புறம் கூட்டி இது பண்ணிவிட்டு அப்புறம் வீடு துடைக்கணும். வீடு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பி வேண்டியது. அப்புறம் மாடெல்லாம் கட்டணும், ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும், நிறைய வேலை இருக்குது. ஏன்னா மாடாடு இருந்தாலே வேலை தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் மாடாடு இருந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டு இன்றைக்கி சமைச்சது கொத்தவரங்காய் பொரியல், சாதம், அப்புறம் மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அப்பளம், தயிர் தாளிச்சிட்டாங்க. அப்புறம் வேலை செய்யணும் கொஞ்சம். அப்புறம் வேலை செய்யறதுக்காக முருங்கை வந்து ஆஃபீஸ் வச்சு சாதம் சமைச்சோம். அப்பளம்லாம் நீட்டாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துக்கு போதும், அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் அந்த முருங்கைக்காய். அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கொடுத்துருந்தாங்க. வறுத்த மிளகாய் கூழ் வாங்கும்போது அதையும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டேன். எனக்கு மோர் மிளகாய் வறுத்த மிளகானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆட்டுக்கு சாப்பிட்டு அப்புறம் ஆட்டுக்கு போய் தண்ணி வச்சேன். ஆட்டுக்கு தண்ணி வந்து புண்ணாக்கு தண்ணியில் தான் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வைப்போம். அப்போ தான் நல்லா குடிக்கும் ஆடு. வெறும் தண்ணி வச்சா ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்காது. அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பி அப்புறம் ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவில் ஏறி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அவங்க போகிற வழி ஃபுல்லாக நல்லா பச்சையாகவும் இருந்தது. கொட்டமுத்து சோளம் நல்லா இருந்தது. கோயிலுக்கு வந்தது பயங்கர கூட்டம். பாருங்க, இங்கே கூட்டம் இல்லை, ஆனால் கோயிலுக்கு உள்ளே போனால் பயங்கர கூட்டம். கொஞ்சம் ஆனால் ஓரளவு பரவாயில்ல. அப்போ வந்து தண்ணி கேட்டிருந்தா பாப்பா, தண்ணி குடித்தா. தண்ணி வசதி தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது தண்ணி வசதி அவ்வளவா இல்லை. இப்போ தண்ணி வசதி, சாப்பாடு எல்லாமே தாராளமாக இருந்தது பாருங்கள். பாப்பா வந்து குங்குமம் கொடுத்தாங்க, அதை எடுத்து வச்சிட்ருக்குறா. நல்லா பூஜை வந்து சூப்பராக பண்ணாங்க. சாமி எல்லாமே நல்லா ஜோடிச்சிருந்தாங்க. நிறைய சாமி, நிறைய பூ பயங்கர சூப்பராக இருந்தது. எல்லா சாமிக்கும் ஒரு பூ. வாழைப்பழம், அது செவ்வாழை தான் வச்சது. செவ்வாழை, ஆரஞ்சு, தேங்காய், அப்புறம் வெத்தலை பாக்கு, இது மாதிரி தான் வச்சுருந்தாங்க பாருங்கள். எவ்வளோ பூ நல்லா சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க. அதேமாதிரி சிலை நிறைய சிலை, 63 அகத்தியர், 63 பேர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. அகத்தியர், நாயன்மார்கள் எல்லா சிலையும் இருந்தது. அப்புறம் இந்த முனிவர்கள் சிலை, திருவள்ளுவர் சிலை, ஔவையார் சிலை, அப்புறம் மார்க்கண்டேயன், எல்லா சிலையும் இருந்தாங்க. ஒரு சிலை கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா சிலையும் இருந்தது பாருங்கள். எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி கோயிலுக்குள்ள அவ்வளோ மண் எதுவுமே இல்லை. வரும்போது கால் கழுவிட்டு போகலாம் வரலாம், அந்த மாதிரி ஆயிருந்தது பாருங்கள். கோயிலே ரொம்ப பெருசாக இருந்தது, நல்லா இருந்தது. எவ்வளோ பெருசு தெரியுது அவங்களுக்கு. நல்லா ஹால் மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. பயங்கரமாக நல்லா ஜோடிச்சும் வச்சுருந்தாங்க. அதை சுற்றி வர்றதுக்கே நமக்கு இப்போ 1 மணி நேரம் ஆகிடும், அந்தளவுக்கு இருந்தது. ஏன்னா எல்லா சாமியும் என்னென்ன சாமின்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் படித்து பேர் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தான் வந்தோம். அப்புறம் அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் வந்து எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.